வணக்கம். இன்று நாம் கல்லூரிக்கு பற்றி பார்க்க போகிறோம். இவை நீரோட்டமுள்ள இடங்கள், சாலையோரங்கள், ஆற்றங்கரையோரங்கள், வயல்வெளிகள், வரப்புகள் என அனைத்து இடங்களிலும் வளர்ந்து காணப்படும். இது அதிகபட்சம் 3 அடி உயரம் வரை வளரக்கூடிய சிறு செடி வகையை சார்ந்தது. சிறிய இலைகளை கொண்டது. இதன் இலைகள் நீள்வட்ட வடிவில் மாற்றடுக்கில் அமைந்திருக்கும். இலையின் கணுக்களில் சிறிய மங்கலான வெள்ளை பூக்களுடன் செங்குத்தாக வளரும். இதன் விதை கடுகு போன்ற அமைப்பில் இருக்கும். இது லேசான கசப்பும் இனிப்பும் சுவையை கொண்டது. இதை சரக்கொத்தினி, சர்க்கரை வேம்பு, குதிரை துளசி எனவும் அழைப்பர். இச்செடி பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தில் நாள்பட்ட சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு அதிகம் பயன்படுகிறது. மேலும் இவை இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தம், மூலநோய், அடிபட்ட காயங்கள், வீக்கம், புண்கள், காய்ச்சல், மஞ்சள் காமாலை, தோல் நோய்களுக்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது. கல்லூரிக்கு செடியை 1 கைப்பிடி அளவு எடுத்து அதை 1 லிட்டர் நீரில் போட்டு சுண்ட காய்ச்சி வடிகட்டி காலை, மதியம், இரவு என குடித்து வர சிறுநீரக கற்கள் கரைந்து சிறுநீரில் வெளியேறும். இந்த மூலிகை செடி கிடைக்காதவர்கள் கிடைக்கும் போது நிழலில் உலர வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு பயன்படுத்தலாம். இவை நீர்முள்ளி, சிறுபீளை, நெரிஞ்சில் இவற்றை விட மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையாகும். இதன் இலை சூரணம் 1 டீஸ்பூன் எடுத்து அதனுடன் கருப்பட்டி சிறிது சேர்த்து சாப்பிட இரத்த கொதிப்பு சரியாகும். கல்லூரிக்கு இலை 1 கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் கீழாநெல்லி சம அளவு எடுத்து இரண்டையும் சேர்த்து அரைத்து வெள்ளாட்டுப்பாலில் கலந்து குடித்து வர மஞ்சள் காமாலை, இரத்த சோகை குணமாகும். தினமும் காலை இதன் இலைச்சாறு 1 டீஸ்பூன் சாப்பிட்டு வர கல்லீரல் வலுவாகும். இதன் இலையுடன் 1 கிராம்பு சேர்த்து பல்லில் வைத்து கடித்து கொண்டால் பல்வலி குணமாகும். கல்லூரிக்கு இலையும் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைத்து பற்று போட தலைவலி சரியாகும். இதன் முழு செடியை கஷாயம் செய்து குடித்தால் மலேரியா, காய்ச்சல், இரத்த அழுத்தம் தீரும். பூச்சிக்கடி, பூரான் கடி, வண்டு கடி, சிலந்தி கடி இது போன்ற சிறு ஜந்துக்களின் விஷக்கடியை போக்கும் தன்மை கொண்டது. இதன் இலை 1 கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் 5 மிளகு சேர்த்து மைபோல் அரைத்து பிழிந்து சாறு எடுத்து அந்த இடத்தில் விட்டு அவ்விழுதை பூச வேண்டும். மேலும் சுண்டைக்காய் அளவு அவ்விழுதை உள்ளுக்குள் கொடுக்கவும். இப்படி 5 நாட்கள் கொடுத்து வர குணமாகும். நன்றி.